சுதீஷ் 11 presents 2025 கான வெற்றி கோப்பை மற்றும் ரன்னர் கோப்பை. மொத்தம் 16 டீமு, 10,000 ரூபாய் வின்னர் ப்ரைஸ், 7,000 ரூபாய் ரன்னர் ப்ரைஸ், வின்னர் ரன்னர் அண்ட் பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் சீரியஸ்க்கான அவார்ட், ஒவ்வொரு மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட். வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு டேல சண்டேல சக்கிங் டோர்னமெண்ட். சுதீஷ் 11 presents மொத்தம் 16 டீம் விளையாட போறாங்க சக்கிங் டோர்னமெண்ட்ல. 2 மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. லிட்டில் பிட் லேட், சாரி கைஸ். இந்த 2 மேட்ச் விளையாடின டீமுக்கு வந்து ஹாய் கைஸ், வெரி குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்ச்சூர் உள்ளே இருக்கோம். 5 hours கேம். சார் நம்மளை வந்து ரொம்ப டாப் ஆங்கிள் உட்கார வச்சுருக்குறாங்க. இந்த ஆங்கிள், இந்த பொசிஷன் தான் வந்து நான் எடுக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் நேரம் எடுப்போம், கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்படின்னா கூட கீழே போயிடலாம், பிரச்சனை இல்லை. பட் 4th மேட்ச் போயிட்டுருக்கு. நியூ பால் அப்படின்றதுனால பவுண்டரிஸ்க்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பேட்டர்ஸ்க்கு. ஒரு டாட் போடனா சிங்கிள் கிடைக்குது. அதான் ஒரு 5 ரன் வந்திருக்கு. ஓவர் நம்பர் 2 நல்லா ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ பால் அப்படின்னா ஒரு 32, 35, 40 வந்து நல்ல ஸ்கோராக இருக்கலாம். அவுட் ஃபீல்டில் கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும். நைஸ்லி பிளேட். நல்ல ஒரு ஆஃப் டிரைவ், ஒரு சிங்கிள் கிடைக்குது டீமுக்கு. இப்போ MFCC வந்து பேட் பண்ணுறாங்க. தண்டர் 11 பவுலிங் போட்டுட்ருக்காங்க. நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நைஸ் பால், வெரி வெல் பவுல்ட். சக்கிங் கிரிக்கெட்டும் வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ். பவுலிங் மாதிரி இருக்காது, ரொம்ப குயிக்காக இருக்கும் பால் விளையாடுறதுக்கு. பட் சக்கிங் விளையாடிட்டு பவுலிங் விளாட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேட்டர்ஸ்க்கு. பிகாஸ் சக்கிங்கில் எப்பயுமே வந்து வேகத்தை எதிர்பார்க்கலாம். பவுலிங்கோட கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இருக்கும் அண்ட் கொஞ்சம் டைமிங் இருக்கும். பட் சக்கிங்கில் அப்படி இருக்காது, ரொம்ப குயிக்காக இருக்கும். கோல் விக்கெட்டுக்கான சான்ஸ் இல்லை, ரொம்ப சேஃபாக வந்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த வருஷத்தோட முதல் டோர்னமெண்ட் நம்ம எடுக்கிறது. மறக்காமல் வந்து இங்கே விளையாட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட்லி பிளே சிங்கிள்கான சான்சஸ் இருக்கும். நியூ பால் அப்படின்னும் போது நமக்கே மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஃபயர் பாலாக தான் நேரத்துக்கு ஒரு 2-3 6 இட்டு வச்சுருப்பாங்க. பட் நியூ பால் அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ 2 overs டீம் ஸ்கோர். MFCC 9 runs விளையாடிருக்காங்க, நோ லாஸில். அண்ட் ஓவர் நம்பர் 3 போட்டிருக்காங்க அஜீஷ். நெக் அண்ட் புட் டவுன், ட்ராப் கம்ப்ளீட்டாக விட்டாங்க. ஈஸி கேட்ச், பட் குயிக்காக வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ட்ராப். Nicely played. Rotate the single. The catch is the call. Second wicket. So new batter at the grease. So nicely played. Then வந்தவொடனே ரன்ஸ் விளையாடிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங். இந்த ஆஃப் ட்ராக்லாம் போட்டு விளையாடுறது வந்து நல்லா இருக்காது கேமுக்கு. அதே போல் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட். அதனால் சக்கிங் கிரிக்கெட், பாக்ஸ் கிரிக்கெட்டு, ஓப்பன் டோர்னமெண்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் அப்படின்னாலுமே ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். அது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் கட்டாயமாக நமக்கு. ஆஃப் ட்ராக்லாம் போட்டு விளையாடாதீங்க. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக அது. அதே போல் ஷூஸ் போட்டு விளையாண்டிங்கன்னா இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதே போல் காலுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஒரு கிரவுண்டில் நீங்கள் ஓடுறதுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிரிக்கெட் அடுத்த லெவல் கொண்டு போனோன்னா நம்ம ஒவ்வொரு ஆளாக வந்து யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ஷன் பண்ணால் நடக்கும். சின்ன டோர்னமெண்ட், பெரிய டோர்னமெண்ட் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காமல் எல்லா டோர்னமெண்ட்டுமே வந்து ஒரு நல்ல ஃபார்மேட்டில் வாங்க. ஸோ 3 overs 12 run வந்திருக்கு, ஒரு விக்கெட். சக்கிங் பீப்புள்ஸ் அதுக்குன்னே வந்து ஒரு தனி கூட்டம் இருக்குது. ஓவரால் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் சக்கிங் விளையாடுறதுக்குனே சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப குயிக்காக இருக்கும். கிரேட் அடிக்டிவ். நைட் பால், நிறைய ஆக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் சக்கிங் கிரிக்கெட்டில். ஏன்னா ரொம்ப குயிக்காகவும் இருக்கும். பவுலர்கிட்ட இருந்து பால் அடுத்த பாலுக்கு வந்து ரெடியாக இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம 5 overன்றது ஒரு 20 நிமிஷம் முடிஞ்சிடும். ஒரு நல்ல ஸ்ட்ரைக், டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகான்றதை பார்க்கணும். ஒரு ட்ராப், ஆனால் நல்லா ட்ரை இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. விக்கெட் அவுட். நியூ பேட்டர் அட் த கிரீஸ்.
The first ball, switch it kind of try and bowled. Clean bowled. Complete a wicket. A shot. It's a good shot. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறோம். நமக்கே ஒரு பெரிய பிரேக் தான் அது. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு சீரம் காலங்கள் டோர்னமெண்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சக்கிங் டோர்னமெண்ட் தாம்பரத்தில் நடக்குது. தொடர்ந்து இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்க போகுது. கேமை என்ஜாய் பண்ணலாம் பயங்கரமாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் கட்டாயமாக ஒரு மினிமம் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட கிரிக்கெட் யூனிட்டை வந்து ஒன்றாக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு பெரிய டார்கெட் இந்த வருஷம். ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நைஸ் பவுல், வெரி வெல் பவுல். So 4 overs 18 runs team MFC, loss of 2 wickets, 3 wickets. கடைசி ஓவர் இது நிறைய பேர் வந்து ஆஃப் ட்ராக் போட்டு விளாட்றாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தாலுமே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சரியாக இல்லை. அதே போல் வெறுங்கால விளையாடுறாங்க, அதுவும் ரிஸ்க்கு தான். விக்கெட். இந்த கேமில் ஒரு க்ரிப்பும் இருக்காது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது பண்ணும்போது. நைஸ் பால். ஸ்கோர் ரொம்ப லோவாக தான் இருக்குது. பால் டு பால் கூட கொண்டு வரல. பவுலர் நல்லா போலிங் போட்டிருக்காங்க. இதெல்லாம் டாட் பால் டு எண்ட் ஓவர்ஸ். கேம் இன் கண்ட்ரோல். நம்பர்ஸ் நல்லாவே இருக்குது. பவுலிங் சைடு வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சேசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேசிங்காக டீம் தண்டர் சிசி உள்ள வந்திருக்காங்க. 20 runs ஃப்ரம் 30 balls. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு லெக் கட்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார்ட். டாட் பால். ஒயிட் சிக்னல் கிடைக்குது. நைஸ்லி பிளைட். ஸோ லெக்கட்டை நல்லா மேனேஜ் பண்ணி விளையாடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரன் ஃப்ரம் தி பேட். அஜிஸோட பேட்லேருந்து. டார்கெட் கம்மி அப்படின்றதால பவுலரோட எஃபோர்ட் தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை விட எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் இப்போ பவுலர்ஸ் இந்த கேமை பிடிக்கணும் அப்படின்னா. சக்கிங்கில் வந்து 20-25 runsலாம் பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேமே நம்ம பார்க்குற கேமே எக்ஸைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். நைஸ் பால். நம்ம கேப்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப குயிக்காக இருக்காங்க. ஸோ பவுலிங்கில் கொஞ்சம் டைமிங் இருக்கும் கேப்சர் பண்ணுறதுக்கு, வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு. பட் சக்கிங்கில் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். அடுத்த பால் 2 பால் கூட எடுக்கலாம் ஒரு வீடியோவாக. கிளாசிக் பஞ்ச். நோ பால் சிக்னல் வேறு வந்திருக்கு. 2 run வந்திருக்கு. ஸோ பின்னாடி வந்து கீப்பிங் பண்ணுறதாலும் சரி, வீடியோ எடுக்கிறதாலும் சரி கொஞ்சம் கஷ்டம் தான். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வெரி வெல் பவுல். சூப்பர் எக்ஸிகியூஷன். யார்கர். டாட் பால். ஸோ மொதல் ஓவரில் 5 run வந்திருக்கு. ஓவர் நம்பர் 2. இன்னும் 4 ஓவருக்கு 15 அப்படின்றது கொஞ்சம் ஈஸி தான் நம்ம சைஸில். பட் பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரைட்டாக மேலே போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். டாட் பால். வெரி குட் ஷாட். அண்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். ஸோ கேம் ஈஸி பண்ணியிருக்காங்க ஒரு ஹிட்டில். டாட் பால். ஒரு ஆஃப் கட்டர் கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். It's a good delivery. No run. Dot ball. So sweep. Single கிடைக்கும். 2 overs 15. இன்னும் 5 run இல்லையா 3 ஓவருக்கு. நல்ல ஷாட். அண்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கு. மேக்ஸிமமோட கேமை ஃபினிஷ் பண்ணுறாங்க. 13 பால்லே இதில் சேஸ் பண்ணியிருக்காங்க. டீம் தண்டர் உண்மையாகவே தண்டர் மழை பொழிஞ்சிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ கேம் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிருக்கு அவங்களுக்கு. ஆல் த பெஸ்ட் பாய்ஸ் அண்ட் ஹார்ட் லக் டு த டீம் MFCC. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம்.